அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th நீட் அண்ட் ஜேஇ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு 15க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, அதுக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீட்டுக்கு கொடுத்துருக்கிறத பார்ப்போம். நீட்டு வந்து ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு இது எல்லாமே ஆசிலேஷன் அண்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டனியில் ரெஸ்பிரேஷன் 1 கொடுத்துருக்காங்க, டில் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் நியூரல் கண்ட்ரோல் அண்டு கோஆர்டினேஷன் ஃபஸ்ட்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, அதாவது பாதி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜேஇ போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேம் தான். அதே வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் தியரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, வே ஆப்டிக்ஸு, டிஃப்ராக்ஷனு, போலரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதே 11th சிலபஸ் தான். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்டில் 17 அண்டு 18 17th அண்டு 18th குரூப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுவாலஜியில் ஆர்கானிசம் இன் பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேஇக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் வேவ் ஆப்டிக்ஸு, அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீட்டுக்கு சொன்ன அதே சிலபஸ் தான். அதே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டர், டிகிரி, வேரியபிள், செப்பரபிள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி 11th சிலபஸ் எல்லாமே சேம் தான். இதற்கான ஆன்சர்ஸ் கீ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட்டு 15க்கான ஆன்சர்ஸ் கீ வந்து அப்லோட் பண்ணுவோம். நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதனால் ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு இதற்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் சிலபஸ் வைஸாக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இதற்கான ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.